This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. வெயில் காலம் உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் மாம்பழ விற்பனை தமிழ்நாட்டு நகரங்களில் களை கட்டியுள்ளது. வெவ்வேறு சுவைகளில் வகை வகையான மாம்பழங்கள் சாலையோர கடைகளில் இருந்து பெரிய பழக்கடைகள் வரை குவிந்துள்ளன. இந்த ஆண்டு சீசன் சற்றே தாமதமாக தொடங்கினாலும் தற்போது விற்பனை சூடுபிடித்து விட்டதாக கூறுகிறார்கள் வியாபாரிகள். அல்போன்சா, நீலம், பங்கனப்பள்ளி, கிளிமூக்கு, செந்தூரா என பலவிதமான பழங்கள் கிடைக்கும் நிலையில் மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற வகையை வாங்கிச் செல்கின்றனர். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா நடுசாலைன்னு ஒன்று சேலத்துலேருந்து வரும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மல்கோவெல்லாம் டோன்ட் லைக் இட். அது நடுசாலை தான் பெஸ்ட்டு. பட் அந்த நடுசாலை மாதிரி ஸ்மெல் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அப்போ அவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு தெரியாது. பெஸ்ட்டு மாம்பழம்னா மாம்பழம் மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ தான் அதோட வெரைட்டி தெரியுது, டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால் செலக்டிவாக பர்டிகுலராக பார்த்து இந்த வெரைட்டி வாங்கி சாப்பிட்லாங்கிறது பார்க்குறோம். இமாம் பசந்த்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பங்கனப்பள்ளினா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அல்போன்ஸா ரொம்ப பிடிக்கும், பங்கனப்பள்ளி அதை விட ரொம்ப பிடிக்கும். மார்ச் மாதத்திலேயே மாம்பழ சீசன் தொடங்கிவிட்டாலும் மே மாதத்தில் வரும் பழங்கள் தான் நல்ல சுவையுடன் இருக்கும் என்கிறார் மாம்பழ பண்ணை நிர்வாகி சங்கர். பார்த்தீங்கன்னா மார்ச் ஆரம்பித்து ஜூலை வரைக்கும் வரும். இனிஷியல் சீசனில் ஒரு வெரைட்டி வரும், எண்ட் ஆஃப் த சீசனில் வேறு வெரைட்டி வரும். எல்லாமே கேட்குறது இமாம் பசந்த் ஆரம்பிச்சிருச்சா அதான் கேட்பாங்க. அதை விட்டு அடுத்தது பங்கனப்பள்ளி எல்லாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 90% விளைச்சலே அறுத்துருவாங்க, பழுக்க நாளாகும், டேஸ்ட் கம்மியாக இருக்கும். மே மாதம் ஏப்ரல் 3rd வீக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வரும். நல்லா காற்று எடுத்து பால்லாம் நல்லா மாமரத்தில் மாங்காயில் இருக்க பால் சுண்டிடும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரம்லாம் நல்ல டைம் மாம்பழத்துக்கு. எல்லா சீசனிலும் கிடைப்பது விளைச்சல் போன்ற அம்சங்கள் அடிப்படையில் மாம்பழங்களின் விலை நிர்ணயிக்கப்படுவதாகவும் பண்ணை நிர்வாகி சங்கர் கூறுகிறார். அதாவது எந்த மரத்தில் ஈல்டு நிறையா வருமோ அதெல்லாம் விலை கம்மியாக இருக்குங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் வர மாதிரி சில வெரைட்டிலாம் இருக்குது. செந்தூரா, கல்லாமணி, நீலம்லாம் எனி கிளைமேட்டுக்கு மேனேஜ் பண்ணி வந்துடும். சில இது பார்த்திங்கன்னா இமாம் பசந்த், பங்கனப்பள்ளிலாம் வரும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். இந்த எல்லா இடத்துலையும் வர செந்தூரா அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஈல்டுமே பார்த்திங்கன்னா செந்தூரா மரத்தில் கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா இமாம் பசந்த் கம்மியாக தான் இருக்கும் ஈல்டு. அது ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு கூட தான் இருக்கும். டேஸ்ட்டு டெஃபினட்டாக இருக்கும் ரெண்டுக்கும். மாம்பழங்கள் விலை கிலோவுக்கு 80 ரூபாய் தொடங்கி 400 ரூபாய் கூட விற்கப்படுகின்றன. செந்தூரா 80 ரூபாய்க்கும், இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி வகைகள் தலா 200 ரூபாய்க்கும், மல்கோவா ரகம் 150 ரூபாய்க்கும், அல்போன்சா 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கார்பைட் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் இயற்கையான முறையில் பழுத்த பழங்களை வாங்க மக்கள் மத்தியில் ஆர்வம் அதிகமாக உள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கம் இந்த கோடை விடுமுறையில் அதிகரித்து காணப்படும் போதிலும் தித்திப்பு நிறைந்த இந்த மாம்பழங்கள் விடுமுறை தினத்தை இனிமையாகத்தான் மாற்றப் போகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீகரிஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.